இயக்குனர் பாலா இயக்கத்துல சூர்யா சாரோட நடிப்புல உருவான வணங்கான் திரைப்படம் கிடப்புல போடப்பட்ட நிலையில அதன் பிறகு அந்த படத்துல அருண் விஜய் கதாநாயகனாக நடிச்சாரு. மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள்ல ரோஷினி, ஹரிப்பிரியன், சமுத்திரகனி மற்றும் மிஷ்கின் ஆகியோர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குனர் பாலா மற்றும் மாநாடு படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஆகியோர் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. படம் முடிந்து பின் தயாரிப்பு பணிகள் நடந்து வருது. ஜனவரி 10ஆம் தேதி படமுமே ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில இயக்குனர் பாலாவுடைய வணங்கான் படத்துடைய இசை வெளியிடும் அவருடைய 25 ஆண்டு கால திரை வாழ்க்கையை கொண்டாடும் நிகழ்வு நேற்று சென்னையில நடந்திருக்கு. இதுல ஏராளமான திரையுலக பிரபலங்களுமே கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. அதுல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மணிரத்னம் அவர்கள், பாலா ரொம்ப தாமதமாக படங்களை பண்றாரு, அவரிடம் நான் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவோட தரத்தை கீழே கொண்டு போகுது, அதனால நீங்க அதிகமாக படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். எல்லோருக்குமே பாலா இயக்குனர், ஆனால் எனக்கு அவர் ஹீரோ அப்படின்னு புகழ்ந்து தள்ளியும் பேசியிருக்காரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் அவர்கள் தற்போது தக் லைஃப் அப்படின்ற படத்தை கமல் மற்றும் சிம்பு அவர்களை வைத்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு அண்மையில தான் முடிஞ்சது. இதனடுத்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் நம்ம ரஜினி சாருடன் இணைய போவதாக ஒரு செய்தி சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினி சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக மணிரத்னம் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நடிப்புல வெளியான தளபதி படம் ரீரிலீஸ் ஆச்சு. இந்த படத்திற்கு தற்போதே மிகப்பெரிய கிரேஸ் இருப்பதால இவங்களுடைய காம்போ மீண்டும் இணைந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.